வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். ரீசெண்டா சின்மையோட முத்தமிழ் 2025 கான்சர்ட் நடந்ததுங்க. அதை பிஹைண்ட் வுட்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல சின்மைக்கும் சமாந்தாவுக்கும் உள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. சின்மை வந்து சமாந்தாவை அவங்களோட கான்சர்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்திருந்தாங்க. அந்த சமயத்துல சின்மை வந்து எப்படி ரெஃபர் பண்றாங்க சமாந்தாவைன்னா, என்னோட சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி தான் மேடைக்கு அழைக்கிறாங்க. அதே மாதிரி சமாந்தா மேடைக்கு வந்ததுமே அவங்க க்ரௌட் எல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. சின்மைக்கு கூடின அந்த கூட்டத்தை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நம்ம வளர்ச்சியை பார்த்து ஒரு சந்தோஷப்படுற ஒரு ஃப்ரெண்டு தாங்க உண்மையான ஃப்ரெண்டு. உங்க எல்லாருக்குமே தெரியும், சின்மை வந்து கிரேட் சிங்கர். அதே மாதிரி சமாந்தா வந்து ஒண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அதே மாதிரி ரெண்டு பேருமே அவங்கவுங்களுக்கு உண்டான டஃப் டைம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணினாங்க இன்பிட்வீன் அவங்களோட லைஃப்ல. சமாந்தா வந்துட்டு உடல் ரீதியாகவும், சின்மை வந்து மன ரீதியாகவும் பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்களுக்கு அந்த 13 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க டஃப்பான டைம்ஸ்ல ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் அந்த மேடையில பார்க்க முடிஞ்சது. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாவும் இருந்தது. இதுல கலா மாஸ்டர் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ சின்மையும் இவங்களை பத்தி பேசும்போது, சமாந்தா நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ்ட் கிட்ஸ்க்கு வந்து ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸா ஹார்ட் சர்ஜரி அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களாமா. அதே சமயத்துல யாருக்காவது உதவினா உடனே போய் நிற்பாங்களாமா சமாந்தா வந்துட்டு. அதே மாதிரி ஃபோன் பண்ணி கேட்பாங்களாமா. இப்போ இந்த காலத்துல அதுதானங்க ரொம்ப லேக்கா இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்மளோட வளர்ச்சியில சந்தோஷப்படுற ஃப்ரெண்ட்ஸும் வெகு வெகு குறைவு தான். அந்த சமயத்துல நான் ரொம்ப லக்கி. என்னோட ஸ்ட்ரகிளான பீரியட்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப பில்லர்ஸ் மாதிரி இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இப்போ 2 days பேக் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே முடிஞ்சுது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த சமயத்தில் நான் வந்து என்னோட தேங்க்யூவை சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு பில்லர்ஸு. அதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பில்லர்ஸ் மாதிரி இருந்திருப்பாங்க. அவங்கள பற்றியும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வளர்ச்சியை பிடிக்காத இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து டெஃபினட்டாக வந்து ஒரு ஸ்டெப் பேக்காகவே ட்ராவல் பண்ணுங்க. அதுதான் நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகான ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேர்த்தோடதுமே. நீங்கள் பார்க்காதவங்க வந்து போய் பிஹைண்ட் வுட்ஸில் போய் அந்த அந்த இதை பாருங்க. முத்தமிழை 2025 சின்மையோட கான்சர்ட்டோட அந்த இது மணிமேகலை அவர்களும் ரொம்ப அழகா தொகுத்து வழங்கியிருந்தாங்க. அவங்களும் ஒரு பீரியட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை சந்திச்சவங்க தான். ஸோ அவங்களும் ரொம்ப ரொம்ப அழகா இதுல வந்து தொகுத்து வழங்கியிருக்காங்க. அந்த இதை பார்க்கறதுக்கே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.